மாலை போட்டனால எதுவுமே சாப்பிட முடியாது நான்வெஜ்லாம். ரோட் சைட் காளான் செய்யலாம்னு சொல்லி சுரேகா பிளான் போட்டிருக்கா. கடையிலே வாங்கலாமே தோணும். நாங்கள்ல விமல் வந்து ரொம்ப ஹெல்த்தி பார்ப்பாரு. ஹெல்த்தி வீட்டில் சுரேகா செஞ்சு கொடுத்தா நல்லா இருந்துச்சு. உண்மையெல்லாம் நீ செஞ்சு கொடுத்த நல்லா இல்லை. இது வந்து பாருங்க, பார்க்குற மட்டும் நிறுத்திங்க, யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் படலமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க. சாப்பிடல, அதை நான் காட்டுறேன். ரோட் சைட் காளான். ஸோ இன்னைக்கு வந்து 2 பேக்கெட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு பேக்கெட் எனக்கு, இன்னொரு பேக்கெட் சுரேகா. ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம்ஸ், மொத்தமாக வந்து 400 கிராம்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம். பார்க்க தான் வந்து இவ்வளோ இருக்கு, செய்யும் போது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, காளான் ஒன்று நல்லதா கிட்டதான் ப்ராமிஸா? ஹெல்த்தி தானே. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் விளைய வைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வந்து இந்த இடி விழுந்தா ஒரு காளான், இந்த காட்டு காளான்னு சொல்லுவாங்க, அதான் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? நான் வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனால் வந்து சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சும்மா வந்து வெறும் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டு தாளிச்சு கொடுப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. ஒரே விச காளானா இருக்கு சுரேகா மாதிரி. எதுக்குன்னு தெரியல. மீடியாவில் மட்டும் ஒரு ஆஃப் த ஸ்க்ரீன் போட்டு புறப்பா நினைக்கிறேன். காளான் கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வே இருக்கு. மண்ணு குப்பை எல்லாம் நிறைய இருக்கிறதுனால வந்து 1 மினிட். என்ன ஈஸியான வேலை? கழுவாம போடுறது ஈஸியான வே. ஆனா கடையில அப்படிதான் போடுவாங்க. அதே ஆனா நீ தரியோட சாப்பிடுவேன். கல்லுப்பு வந்து நிறைய நம்ம வந்து போட்டுக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ணி இதே மாதிரி தான் நாங்களா காய்கறில கழுவுவோம். தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டு நல்லா சும்மா ரவுண்டா சுத்தினா காலெல்லாம் ஜம்மு கிளீனா இருக்கும். நல்லா சுத்திட்டே இருங்க. சுத்துங்க. தெரியுதா டிஃபரன்ஸ்? ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. என்ன கட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். புது கேமரா ஆங்கிள் ட்ரை பண்ணிருக்கோம். வானத்தை பார்த்து கடையிலலாம் வந்து இந்த அளவுக்கு காளான் போடுவாங்கன்னு தெரியல. வீட்டில் வந்து நம்ம காளான் போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடில் காளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு வந்து ஆட் பண்ணுவாங்க. முட்டைக்கோஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு வீட்லயே இருக்கு பவுடர்லாம். அதை பேஸ் பண்ணி தான் நான் செய்ய போறேன். கடையில போடுற பவுடர்லாம் வந்து நான் விமல அப்படியே ஆங்கிள்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. பாப்பாலாம் கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்கலாம், அவ்வளவு சாப்பிடலாம். கட் பண்ணியாச்சு. ரோட்டு கடையில வாங்குற மாதிரியே வேணா மைதா மாவை வந்து ஆட் பண்ணும். அந்த டேஸ்டே வேணும்னு அவசியம் இல்ல. கோதுமை மாவு இருக்கு இல்லையா, 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மிளகாத்தூள் நம்ம வீட்லயே ரெடி பண்ணது. மிளகாத்தூள் ஆகட்டும், கரம் மசாலா ஆகட்டும், எல்லாமே வீட்லயே ரெடி பண்ணது. இதோட ப்ரிப்பரேஷன் வீடியோ கேட்டாலும் வந்து நம்ம அதை ஃபியூச்சர்ல கொடுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா. ஸ்மெல் எப்படி இருக்கு கரம் மசாலா? போனுக்குள்ள தான் பாருங்க கொஞ்சம் ஸ்மெல். லுக்கே பாருங்க செம்மையா இருக்குல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தேவையான ஆட் பண்ணா போதும். கழுவுன தண்ணியே வந்து இருக்கும். கிச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். கொஞ்சம் செடியெல்லாம் வைக்கணும், இன்னும் அழகா இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர்ல ரெடி பண்ணுவோம். புதுசா ஆட் பண்ணிருக்கோம். இது அலசர பெட்டி. எல்லாரும் வந்து ஹோம் டூர் கேட்டே இருக்கீங்க, அது வந்து போடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமானது கிச்சன் தான். கிச்சன் டூர் வந்து நம்ம கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் கிச்சன் டூர் பாக்கணுமோ அவங்க எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, உப்பு வந்து சொல்றதுக்கு நான் மறந்துட்டேன். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிரச்சனைனா நான் வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது. உப்பெல்லாம் கரெக்டா இருக்காங்க. சாமி எண்ணெய் வந்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில ஆட் பண்ணி நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். என்ன கொஞ்சம் அலர்ஜி பயம், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வீட்லயே வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். என்னன்னா இன்னைக்கு வந்து ரவுண்ட் ரைஸ் 1 kg வந்து சாம்பிள் வாங்கியிருக்கோம். எப்படியே ஃபுல்லாவே வந்து இனிமேல் மட்டன் ரைஸ் தான். விமல் வந்து எண்ணெயில நின்று ஏதாவது சமைச்சாங்கன்னா ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பிடவே தோணலை, எனக்கு ஒரு மாதிரி வருது. சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடும். அவ்வளோதான் வாந்தி வர மாதிரி ஆகி அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்து எனக்கு திகட்டி பொரிச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இதுவே வடை மாதிரி சாப்பிட்டா செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்பெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, செமையா இருக்கு. உனக்குள்ள ஊட்ட முடியாது. நான் கை வச்சு எது நல்லா இருக்கு. உண்மையா சூப்பரா இருக்கு. எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. கொஞ்சம் ரீகேப் போயிட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி ஃபிளாஷ் பேக் போயிட்டு வாங்க. ஃபிளாஷ் பேக். உண்மையெல்லாம் நீ செஞ்சு கொடுத்த நல்லா இல்ல. இது வந்து பாருங்க, பாக்குற மட்டும் நிறுத்திங்க, யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. end of flashback. ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை தான். தயவு செய்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டே கீழே கமெண்ட்ல போய் போடுங்க. உண்மையா சூப்பரா இருக்கு. அதாவது ஆயிலிட்டு சாப்பிடலாம், வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும், அருமை. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சது. என்ன பிரச்சனைனா ஃபுல்லா ஃப்ரை பண்ணா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணும்போது கை இங்க போய் சாப்பிட்டு இதை காலி பண்ணிடுறோம். சரி, நீங்களும் சாப்பிடுங்க. ஆக்காட்டி இதெல்லாம் தான் வந்து லொல்லுன்னு சொல்றது. எங்க உட்காந்து சமைச்சிருக்காங்க. பெரிய தங்க அம்மாட்டு இருக்காங்க, குட்டி தங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. குட்டி தங்க பாருங்க, எழுப்புனா சுரேகா திட்டுவா. அப்படி ஆட்டி விட்டுற வேண்டியதான். நானும் வந்து என் கையை கண்ட்ரோல் பண்றேன். போகாதான்னு கேட்க மாட்டேங்குது. இதுதான் ஃபைனல். 2 பேக்கெட் இதுல போட்டுருக்கோம். ஆனா வந்து குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம தாளிக்கணும். அதுக்கான பொருளை வந்து ரெடி பண்ணுவோம். வெங்காயம் வந்து 400 கிராமுக்கு வந்து நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். கையில கட் பண்ணா கூட இந்த அளவுக்கு வருமானு தெரியல. பட் இந்த மிஷின் இருக்கு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலே மாஸ் ப்ராடக்ட். சூப்பரா கட் பண்ணிடலாம். தயிர் பச்சடிக்கு,
இதெல்லாம் செம்மையாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்ம வச்சுக்கலாம். எதுக்குன்னா காளான் மேலே நம்ம போட்டு இது சளி பிடிச்சிட்டு வேணாண்டி, கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குடி. பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அறுக்கவே மாட்டேங்குது, கத்தி பயங்கரமாக இருக்குது. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கு. தக்காளி வந்து அரைச்சி விடலாம். அதுக்குள்ளே ஆஸ்டில் ஒரு கலந்துச்சு. ரோட் சைடில் வாங்கினோம்னா தக்காளிக்கு பதிலாக சாஸ் ஊற்றுவாங்க. கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வரும். சாஸ்லாம் ஊற்றாமல் அதுக்கு பதிலாக வந்து தக்காளி அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கணும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவோம். தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். என்னடா இது ரோட் சைட் காளான் பண்ணுறல இல்லை கறி குழம்பு பண்ணுறதான்னு யோசிக்காதீங்க, பட் நல்லா இருக்கும். மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்டாக ஆட் பண்ணால் போதும். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ணோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போதான் அந்த கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டே இருக்குது, தெரியுதுங்களா? தக்காளியோட பச்சை வாசம் வந்து போகணும். அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். என் டார்லிங் வந்தாச்சு, குகன்யா வந்தாச்சு. இவ ரொம்ப குட் கேர்ளுங்க, தங்க பிள்ளை. தூங்கி இருந்துச்சு அழுக மாட்டா, சிரிப்பா, சமத்து. குகனுங்கே குகனுங்கே. A few inches later. பவுடரோட ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் எனக்கு தண்ணி பத்தாது. ஸோ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். ஒரு கடைசியில் கொஞ்சம் கொடு, கடைசியில் கொஞ்சம் கொடு. தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என்னடா இது சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பிளேட் எடுத்துட்டு இப்படி போட்டுக்குங்க. ஆஹா, இங்கே பாருங்க, ஸ்ட்ரக்சரை பாருங்க எப்படி இருக்குங்க. ஆஹா, லைட் அப்படியே வெங்காயத்தை தூவி விட்டு பர 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 பர. இப்போ தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம். வாங்க 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 சாப்பிடலாமா? Cheers. இன்னும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாப்ல. இன்னொரு பைட் வந்து போலான்னு தோணுது. எனக்கு சூட்டோட சாப்பிடவே முடியாது. நான் எவ்வளவு தான் தின்றுவேன், வாய்க்குள்ள உரிக்குவேன். பூ 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 ஊனி. நல்லா காரசாரமாக இருக்குது. நல்லா இந்த குளிர் காலத்துக்கு, வின்டர் சீசன் இது. நல்லா போட்டு விட்ட மட்டும் காப்பி எடுத்து குடிச்சிங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் என்ன விஷயம்னா, நம்ம கொஞ்சம் வீக்லேயே பண்ணிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும். இப்படிலாம் வந்து வெயிட். இன்னொன்று என்னங்க, இந்த ஒரிஜினல் காலம் போட்டனால டேஸ்ட் ரொம்ப அப்படியே தூக்கி அப்படியே எங்கேயோ இருக்கு. டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஆனால் 2 பாக்கெட் 90 ரூபா. காளான் கடையிலேயே ஒரு காளானே 50 ருபீஸ் வாங்கலாம். ஆமாம், என்ன 2 பேக்? ஆமாம், ஒரு 50 ருபீஸ் வாங்கினா அதில் 4 பேர் திங்கலாம். அது 2 பேர் 2 பேக்கெட்டுக்கு ஒருத்தர் கொடுத்து. அதப்பா ஹெல்த்தி. உகன் ஆவேன்மா ஆவேன்மா. இப்போ எல்லாம் என்னன்னா ஜங்க் ஃபுட்னால தான் வந்து நிறைய பிரச்சனைலாம் வருது. அது சொல்றது யாரு? அதுதான் நான் இப்போ சொல்ல வந்து அதை சொல்றதை நான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. உகன் பார்க்குறான் என்னது இது? ஸ்வீட்ஸை வந்து நான் கப்புன்னு சாப்பிட்டுருப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வேறு வயிறு வந்துடும். அதனால் நாங்கள் போயிட்டு அப்புறம் வரோம். அவங்களுக்கு வராது, நமக்கு வரும். உங்களுக்கு வேறு வயிறு வந்துடும். A few moments later. சரிண்ணா, தூக்கம் வந்துருச்சு. சரி, ஃபோன் வேணும் அழுகுறா. கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தாச்சு, கோட்டை முடிஞ்சிச்சு. திருப்பி ஃபோன் வேணும் அழுகுறா. ஃபோன் தரமாட்டோம். ஃபோன் பிடுங்கனாலும் கோவம் வருது அவளுக்கு. நீங்கள் அந்த ரீல்ஸ் பார்த்துருப்பீங்களே, மானச்சிலாம் ஃபோனே பார்க்க மாட்டாலும் எங்கிட்ட பிடுங்கா. இப்போ அதே மாதிரி நான் அவன்கிட்ட பிடுங்கினா கோவம் வருது மேடம்க்கு. மம்மி சாப்பிட்டாளா? என்ன வேணுதாம்மா? சரிங்க வா, அப்பா தரேன். இங்கே வேணும் சரி. என்ன வேணும் அழுகு ஜாமி அழுகக்கூடாது. எங்கே போகிறோம்? செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்களாம்மா. மணி வளாச்சுன்னா நைட்டு 11 மணி ஆச்சு. பா, சுவிட்சோட செடி பார்த்துங்க. இந்த கேட்டில் ஓடிட்டு இருந்தா சுவிட்சு செடி தண்ணி ஊற்றாங்க. அப்பா கை பிடிச்சிக்கிறேன். கீழே ஊத்தாரா இருக்கு செடிக்கு அதடி கீழே ஊற்றிட்டு வர.